யோகி பாபு விஷயம் வந்து குப்பத்தராஜால அவர் அப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரியல, நான் அவருடைய படம் எதுவுமே பார்க்கல யோகி பாபு. நான் ஏதோ ஒன்று பேசினா டப்புன்னு ஒரு பஞ்ச் அடிச்சார் அங்கேருந்து. நான் அப்படி திரும்பி பார்த்து யார் ஒரு அனாவசியமாக பஞ்ச் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. யூஸ்வல் நம்ம தானே செய்வோம் அதை, அது வேற ஒருத்தர் செய்கிறாரு அவர். அப்படி தான் நான் முதல்ல அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ராத்திரியில் நமக்கு ஒரு பேய்கிட்டேருந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சார் நான் யோகி பாபு பேசுகிறேன் சார். சார் நான் உங்களோட ஒரு படத்தில் நடிக்கணும் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் புதிய பாதையெல்லாம் சார் என்ன சொல்லுவார். எனக்கு உண்மையிலேயே இது யோகி பாபுவா இல்லை வேற யாரா வெளியில் கேள்விப்பட்டா யோகி பாபு ஷூட்டிங்கே வர மாட்டேங்கிறாரு, டேட்ஸே கிடைக்க மாட்டேங்குது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த தடவை பேசும்போது நான் கேட்பேன், சார் நீங்கள் உண்மையிலேயே யோகி பாபு தானே சார் பேசுகிறீங்க? சார் நான் சார் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் சார், எனக்கு ரொம்ப ஆசை சார். ஏன் அவர் இப்படி பேசுகிறாரு, இவ்வளோ பாப்புலராக இருக்கவர், இவ்வளோ பரபரப்பாக இருக்கவர், ஏன் இப்படி கேட்குறாரு? இது வந்து சத்தியம். அவர்கிட்ட நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. அவ்வளோ அத்தனை தடவை நான் அவர்கிட்ட மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹ